வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலை சச்தேவுக்கும் திருமணம் நடக்க இருக்கிற நிலையில இன்னைக்கு சென்னையில செம கிராண்டா ரிசப்ஷன் நடந்திருக்கு. இந்த ரிசப்ஷனுக்கு திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் பலருமே நேர்ல வந்து வாழ்த்தியிருக்காங்க. நடிகர் சரத்குமாருக்கும் அவருடைய மகள் வரலட்சுமிக்கும் தமிழ் படங்கள்ல எவ்வளவு வரவேற்பு இருக்கோ அதே வகையில தெலுங்குலயும் நல்ல வரவேற்பு இவங்க படங்களுக்கு இருக்கு. குறிப்பா வரலட்சுமி சரத்குமார் இப்ப தமிழை விட தெலுங்குல தான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்க நடிப்புல வெளிவந்த தெலுங்கு படமான ஹனுமான் படம் மிகப்பெரிய வசூல் சாதனையா படைச்சது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில வரலட்சுமி சரத்குமாரோட இந்த ரிசப்ஷனுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்தும் பிரபலங்கள் வந்திருக்காங்க. பாலையா, ரவிதேஜா, மியூசிக் டைரக்டர் தமன், வெங்கடேஷ்னு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்படி கோலாகலமா வரலட்சுமி சரத்குமாரோட ரிசப்ஷன் நடந்திருக்கு. தெலுங்கு திரை பிரபலங்கள் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் திரைத்துறையை சேர்ந்த பலருமே வந்திருக்காங்க. அந்த வகையில ரம்யா கிருஷ்ணன், மணிரத்னம், எஸ்ஏசி, ஷோபா, சோபனா, தேவா, பிரபுதேவா, ராதா ரவி, நாசர், சிவகுமார், KS ரவிக்குமார், விக்ரமன், விஜயகுமார், பாலா, பி வாசு, கிச்சா சுதீப்னு இப்படி மூத்த கலைஞர்களும் ஆண்ட்ரியா, சித்தார்த், கௌதம் கார்த்திக், சிபி சத்யராஜ், ஜீவா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சண்முக பாண்டியன் இப்படி அவங்களோட நண்பர்களும் வந்திருக்காங்க. மேலும் சிஎம் ஸ்டாலின், அண்ணாமலை, OPS, ரோஜா மற்றும் அவங்க கணவர் செல்வமணி அண்ட் சுரேஷ் கோபின்னு அரசியல் கட்சி தலைவர்களும் நேர்ல வந்து வாழ்த்தியிருக்காங்க. இன்னுமே பல திரைப்பிரபலங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வரலட்சுமி மற்றும் நிக்கோலைக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.